அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளோடு கொரோனா காலத்தில் பணிபுரிந்த அந்த செவிலியர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் செவிலியர்கள் கடந்த 5 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போராட்ட குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு சென்னை கிண்டியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு படிப்படியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று கூறினார். அதில் கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்களுக்கு 714 காலி பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மேலும் தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் கடந்த 4 ஆண்டுகளில் 3614 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தொடர்ச்சியாக பொங்கலுக்கு பின் முன்னுரிமை அடிப்படையில் இந்த தொகுப்பூதிய செவிலியர்கள் உள்ளிட்டோருக்கு பணி நிரந்தரம் அளிக்கப்படும், அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் மேலும் செவிலியர்களின் மற்ற கோரிக்கைகள் குறித்தும் பரிசீலித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அந்த செவிலியர்களின் போராட்டம் தொடர்கிறது. ஒரு சில அமைப்பினர் அந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாகவும் அமைச்சரின் அறிவிப்புக்கு இணங்க போராட்டத்தை வாபஸ் பெறுவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான அந்த செவிலியர் சங்கங்கள் தங்களது மற்ற கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்த போதிலும் அந்த போராட்ட குழுவினர்களுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்து அவர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட பின்னர் இந்த போராட்டம் முழுமையாக வாபஸ் பெறப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். இதனால் அரசு கடந்த 4 ஆண்டுகளில் இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 3614 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அந்த பேட்டியின் போது அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து செவிலியர்கள் சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். அவர்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளில் பெரும்பாலான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று சென்னை கிண்டியில் அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். ஓவியா.